தலைநகர் செந்தூரில் ஒரு ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கையில் சுமார் 3,36,00,000 வெள்ளி மதிப்புள்ள MDMA போதை மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேசிய போலீஸ் படையின் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டத்தோகாவ் கோக்சின் தெரிவித்துள்ளார். கடந்த மே 26ஆம் தேதி பிற்பகல் 3:50 மணிக்கு போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் இது தொடர்பாக 2 உள்ளூர் சீன ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். வேலையில்லாத அவ்விரு சீன ஆடவர்களுக்கும் குற்றவியல் பதிவுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. வாடகைக்கு அந்த ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கி போதை மருந்துகளை பதப்படுத்த மற்றும் பேக்கேஜிங் செய்வதற்காக அந்த கொண்டோமினியத்தை பயன்படுத்தி வந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உள்ளூர் சந்தைக்கு விநியோகிப்பதற்கு முன் கிள்ளான் பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள பொழுதுபோக்கு மையங்களில் போதை வஸ்துகளை விநியோகம் செய்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இதனை அடுத்து இவ்வழக்கு ADB 1952 மற்றும் பிரிவு 39B கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. சந்தேக நபர்கள் 7 நாட்கள் வரை விளக்கமறியலில் வைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3R எனப்படும் இனம், மதம் மற்றும் அரச விவகாரம் தொடர்பான விவகாரங்களுக்கு எதிரான அரசாங்கத்தின் கடுமையான நடவடிக்கைகளால் ஊடக சுதந்திரத்தின் குறியீடு வீழ்ச்சி அடைவதை அரசாங்கம் பொருட்படுத்தவில்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நமது நாட்டில் உள்ள பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாப்பது தரவரிசையை விட மிக முக்கியமானது என்று நேற்று நடைபெற்ற தேசிய ஊடகவியலாளர்கள் தினமான ஹவானா 2024 நிறைவு விழாவில் பிரதமர் இதனை தெரிவித்தார். எந்த வகையிலும் மக்களின் நல்வாழ்வையும் மத நல்லிணக்கத்தையும் அச்சுறுத்தும் இனவாதம் மற்றும் மதவாத சக்திகளை ஒற்றுமை அரசாங்கம் எப்போதும் கடுமையாக எதிர்க்கும் என்று அவர் கூறினார். 3R விவகாரத்தை அனுமதித்தால் மத நல்லிணக்கத்தில் சிக்கல் ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு உலக ஊடக சுதந்திர குறியீட்டு தரவரிசையில் மலேசியா அண்மையில் 107வது இடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்கது. ஷா ஆலம் செக்ஷன் 22 ஜலான் புடிமானில் நீர்க்குழாய் உடைந்ததை அடுத்து நீர் விநியோகம் தடைப்பட்டது. இதனை அடுத்து அதனை சரி செய்யும் பணிகள் நிறைவடைந்து இன்று அதிகாலை 6 மணி அளவில் முழுமையாக நீர் விநியோகம் வழக்க நிலைக்கு திரும்பியது. அட்டவணை இடப்படாத இந்த நீர் விநியோக தடை காலத்தில் முழு ஒத்துழைப்பை வழங்கிய அனைத்து பயணீட்டாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அயஸ்லாங்கூர் நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உடைந்த குழாய் சரி செய்யும் பணிகள் காரணமாக கிள்ளான், ஷா ஆலம் மற்றும் பெட்டாலிங் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் நீர் விநியோக தடை ஏற்படும் என்று அந்நிறுவனம் முன்னதாக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நேற்று பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவின் மேற்கு வங்க கடற்கரைகளுக்கு இடையே கரையை கடந்த ரேமால் சூறாவளியின் தாக்கத்தை விஸ்மா புத்ரா, டாக்கா மற்றும் இந்தியாவின் புதுடெல்லியில் உள்ள மலேசிய தூதரகங்கள் மூலம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மலேசியர்கள் விழிப்புடன் இருக்கவும், சமீபத்திய புதுப்பிப்புகளை பின்பற்றவும், உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்கள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் கடுமையாக வலியுறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூதரக உதவி தேவைப்படும் மலேசியர்கள் டாக்கா மற்றும் இந்தியாவில் உள்ள மலேசிய தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வெளி விவகார அமைச்சு சமீபகால முன்னேற்றங்கள் குறித்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த முயற்சிக்கும் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் கடலோர மாவட்டங்களில் குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டனர் என்றும் இந்தியாவில் மேலும் 2 கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வெப்பமண்டல சூறாவளியால் மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புயல் காரணமாக தொலைத்தொடர்பு மற்றும் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமிய பொருளாதார நிபுணர்களுக்கான உலகளாவிய திட்டத்தின் வளர்ச்சிக்கு மலேசியா தலைமை தாங்கும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சமகால உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் தத்துவார்த்த தீர்வுகளுக்கு இஸ்லாமிய பொருளாதாரத்தில் அறிவும் நிபுணத்துவமும் கொண்ட ஆற்றல் மிக்க மற்றும் உயர் திறன்மிக்க பொருளாதார நிபுணர்களின் குழுவை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். பங்கேற்பாளர்கள் தொழில்முறை அனுபவத்தை பெறுவதற்கு நிர்வாக கல்வி, பயன்பாட்டு ஆராய்ச்சி மற்றும் பணி பயிற்சி ஆகியவற்றை வழங்கும் பல தட திட்டமாக இது விளங்கும் என்று அன்வார் கூறினார்.
SPM 2023 தேர்வில் பங்கேற்காத மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 1.2 விழுக்காடு குறைந்துள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். விண்ணப்பம் செய்தவர்களில் 3,73,525 மாணவர்கள் மொத்தம் 97.4 விழுக்காடு மாணவர்கள் SPM 2023 தேர்வில் கலந்து கொண்டதாக அவர் கூறினார். மாநில கல்வித்துறை, மாவட்ட கல்வி அலுவலகம் மற்றும் பள்ளியை உள்ளடக்கிய ஒவ்வொரு மட்டத்திலும் கல்வி அமைச்சு மேற்கொண்ட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளின் விளைவே இச்சாதனை என்று அவர் தெரிவித்தார். இருப்பினும் SPM 2023 தேர்வில் இருந்து வெளியேறிய அல்லது கலந்து கொள்ளாத மாணவர்களை கல்வி அமைச்சு இன்னும் கவனத்தில் கொள்கிறது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். அத்தகைய மாணவர்களை கண்டறிந்து அவர்களை மீண்டும் தேர்வு எழுத அமர்வதற்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்பை கல்வி அமைச்சு உருவாக்கி கொடுக்கும் என்று அவர் கூறினார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.